காடுகளின் ராஜா என்று சிங்கம் அழைக்கப்படுவதற்கு காரணம் அது உரக்க கர்ஜிப்பதோ பார்ப்பதையெல்லாம் தாக்குவதோ அல்லது மற்ற விலங்குகள் அதற்கு அனுமதி கொடுத்ததோ அல்ல. சிங்கம் பயபக்தியோடு பார்க்கப்படுவதற்கு வேறு ஒரு காரணம் இருக்கிறது. காடே பதற்றத்தில் இருக்கும்போது சிங்கம் அமைதியாக வேடிக்கை பார்க்கும். பலவீனமான மனங்கள் எல்லாவற்றிற்கும் உடனடியாக எதிர்வினை ஆற்றும். ஒவ்வொரு அவமானத்திற்கும், ஒவ்வொரு கவனச்சிதறுக்கும், ஒவ்வொருவரின் கருத்துக்கும். ஆனால் சிங்கம் ஒரு சக்தி வாய்ந்த உண்மையை உணர்ந்துள்ளது. ஆற்றல்தான் உயிர் வாழ்க்கை. அதனால்தான் சிங்கம் காட்டில் உள்ள எல்லா விலங்குகளையும் துரத்துவதில்லை. ஏனென்றால் எல்லாமே துரத்துவதற்கு தகுதியானவை அல்ல. இந்த உண்மையை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையும் மாறக்கூடும். ஒவ்வொரு விவாதமும் உங்கள் கோபத்திற்கு தகுதியானது அல்ல. ஒவ்வொரு வாய்ப்பும் உங்கள் கவனத்திற்குரியது அல்ல. ஒவ்வொரு மனிதனும் உங்கள் மன அமைதிக்குள் நுழைவதற்கு தகுதியானவர்கள் அல்ல. சிங்கம் தாக்குவதற்கு முன்பு காடே அமைதியாகிவிடும். எந்த எச்சரிக்கையும் இருக்காது, அலறல் இருக்காது, வெறும் அமைதி மட்டுமே நிலவும். உண்மையான சக்தி சத்தமில்லாமல் நகரும். ஏனென்றால் சத்தம் போடும் மனிதர்கள் பெரும்பாலும் பிறரின் கவனத்தை ஈர்க்க விரும்புகிறார்கள். ஆனால் ஆபத்தான மனிதர்கள் முடிவுகளை மட்டுமே விரும்புகிறார்கள். வானத்தையே மாற்றப்போகும் ஒரு புயல் அது உருவாவதற்கு முன்பு அமைதியாகத்தான் இருக்கும். பெரும்பாலான மனிதர்கள் உணர்ச்சிவசப்பட்டு எதிர்வினை ஆற்றுவதாலும் தேவையற்ற கவனச்சிதற்களாலும் தங்களைத் தாங்களே அழித்துக் கொள்கிறார்கள். சிங்கம் தனது ஆற்றலை மிக முக்கியமான தருணங்களுக்காக மட்டுமே சேமித்து வைக்கிறது. ஒவ்வொரு தழும்பும் ஒரு நினைவகத்தை சுமக்கிறது. ஒவ்வொரு காயமும் ஒரு விழிப்புணர்வை தருகிறது. ஒவ்வொரு போரும் அதன் உள்ளுணர்வை கூர்மையாக்குகிறது. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையின் கடினமான காலங்களும் உங்களுக்கு இதையேதான் செய்து கொண்டிருக்கலாம். வாழ்க்கை உங்களை அழிக்கவில்லை, மாறாக இனி எங்கே ரத்தம் சிந்தக்கூடாது என்பதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. சில நேரங்களில் சிங்கங்கள் தனித்து பயணிக்கும். அவை பலவீனமாக இருப்பதால் அல்ல, தனிமை சுயசார்பை உருவாக்குகிறது. உங்களுக்கு பக்கத்தில் யாரும் நடக்காத, யாரும் கைதட்டி பாராட்டாத, யாரும் ஆதரவு தராத, எந்தவொரு ஆறுதலும் இல்லாத சில காலங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் வரும். அந்த அமைதிதான் நீங்கள் யார் என்பதை உங்களுக்கு காட்டும். தனிமை பலவீனமான அடையாளங்களை அழித்துவிடும். ஆனால் சுய ஒழுக்கம் மிக்க மனங்கள் அந்த தனிமையில்தான் பரிணாம வளர்ச்சி அடைகின்றன. பொறுமையும் சரியான நேரமும். சிங்கம் எப்படி வேட்டையாடுகிறது என்று பாருங்கள். முதலில் பொறுமை, அதற்கு பிறகுதான் நகர்வு. சிங்கம் உணர்ச்சிவசப்பட்டு அவசரப்படுவதில்லை. அது காத்திருக்கும், உற்று நோக்கும், கணக்கு போடும், பிறகு முழுமையாக தன்னை அர்ப்பணித்து தாக்கும். பல மனிதர்கள் தங்கள் அவசரத்தால் நல்ல வாய்ப்புகளை கெடுத்துக் கொள்கிறார்கள். பயம் அவர்களை அவசரப்பட வைக்கிறது. அகந்தை அவர்களை எதிர்வினை ஆற்ற வைக்கிறது. உணர்ச்சிகள் அவர்களை கவனக்குறைவாக மாற்றுகின்றன. ஆனால் சிங்கம் சரியான நேரத்தை கற்றுக் கொடுக்கிறது.